Hello everyone, welcome to Sarada's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஆலு பராத்தா. எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கை ரெண்டா கட் பண்ணி குக்கர்ல போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 4 விசில் விட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சாஃப்டான டோ ரெடி பண்ணிக்கலாம். டோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஆயில் அப்ளை பண்ணி டோவை 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நாலு விசில் விட்டதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை மசிச்சுக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குல பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, பெரிய வெங்காயம் 1, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, மல்லித்தழை கொஞ்சம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. பால்ஸை ரெடி பண்ணிக்கலாம். பால்ஸ் மீடியம் சைஸாக இருக்கட்டும். பால் பெருசாக இருந்துச்சுன்னா பராத்தா தேய்க்கும் போது மசால் வெளியே வந்துடும். பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மாவு இப்போ பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கலாம். இதில் மசாலா வச்சு பேக்கெட் பண்ணி எக்ஸ்ட்ரா வர மாவை ரிமூவ் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். அழுத்தம் கொடுக்காம மெதுவாக தேய்ச்சிக்கலாம். மசாலா வெளியே வராமல் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ பராத்தாவை 2 பக்கம் நெய் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பராத்தாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு சுட்டுடுங்க. இப்போ பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Sharatha.